الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العظيم اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஆகஸ்ட் 14வது நாள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக இந்தியர்கள் அனைவருடைய சிந்தனையிலும் வருவது ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் கொண்டாடி வருகின்ற சுதந்திர போராட்டம் தான், சுதந்திர தினம்தான். ஆனால் இந்த சுதந்திர தினம் என்பது ஏதோ போகிற போக்கில் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது என்பது கிடையாது. மாறாக இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதற்கு இதனுடைய பின்னணியில் ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஒரு நீண்ட வரலாறு. நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் நிறைவடைந்து 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த 80 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா எவ்வளவு சூழல்களையும் எவ்வளவு சிரமங்களையும் எவ்வளவு போர்களையும் சந்தித்தது என்பது ஒரு நீண்ட வரலாறு. அதிலும் குறிப்பாக பொதுவாக இன்றைக்கு ஸ்கூல்லையாகட்டும், அதே போல வரலாறுகள் எழுதப்படக்கூடிய அந்த சமயத்தில் சுதந்திர போராட்ட வரலாற்றை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 1857 சிப்பாய் கழகம் அப்படின்னு நடந்துச்சுல, அந்த சிப்பாய் புரட்சி அங்கிருந்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொதுவாகவே அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றை துவங்குவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மை அதுவல்ல. சுதந்திர போராட்டத்தினுடைய இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது அதற்கும் 360 வருடத்திற்கு முன்பாகவே ஆரம்பமாயிடுச்சு. வரலாற்றில் பொதுவாக எழுதப்படக்கூடிய 1857 அந்த சிப்பாய் புரட்சியிலிருந்து அவங்க எழுதிட்டு வர்றாங்க. ஆனால் உண்மையான ஆங்கிலேயர் எதிர்ப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னா கிபி 1498 ஆரம்பமாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 1498 1857 வருடத்திற்கு முன்பாக வரைக்கும் கிட்டத்தட்ட 360 வருடங்கள் ஆங்கிலேயர் எதிர்ப்பில் முதல் வரிசையில் முதல் அணியில் நின்றவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான். முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான். அந்த நேரத்திலும் கூட முஸ்லீம் அல்லாதோர் இணைந்திருந்தார்கள். ஆனாலும் கூட முஸ்லீம்கள் அந்த சமயத்தில் அவர்களுடைய புரட்சி, அவர்களுடைய அந்த பேச்சு, அவர்களுடைய உத்வேகத்தின் காரணமாகத்தான் அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக மற்றவர்கள் நம்மோடு இணைந்திருந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்பெயின் கிபி 1492 ஸ்பெயினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுது. கிட்டத்தட்ட ஸ்பெயினுடைய வரலாறு அப்படிங்கிறது 900 வருஷத்தினுடைய வரலாறு. முஸ்லீம்கள் ஸ்பெயினை 900 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 900 வருடம் ஆட்சி இறுதியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது முடிவுக்கு கொண்டு வரப்படுது 1492. இந்த கிபி 1492 ஸ்பெயின் வீழ்த்தப்பட்டு சரியாக ஒரு 6 வருடத்திற்கு பிறகு 1498 மே 17ஆம் தேதி ஷிஹாபுத்தீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கப்பலோட்டி மாலுமியின் துணையோடு
வாஸ்கோட காமா என்ன செய்யறாருன்னு சொன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கேலிக்கட் கோழிக்கோடுன்னு சொல்றமே அந்த பகுதிக்கு என்ன செய்யறேன்னா அந்த துறைமுகத்துல இறங்குறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து இறங்கும் போதே என்ன அப்படின்னு சொன்னா அந்த இறங்குவதனுடைய அந்த விஷயங்கள் எதுவுமே முஸ்லிம்களுக்கு சரியாக படவில்லை, சரியாக படலை. என்ன செய்யறாங்க, அப்பிருந்தே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த முஸ்லிம்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான அவர்களுடைய அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர்களை பற்றி ஸ்பெயினில் இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் ஏற்கனவே முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் அறிந்து வைத்ததை போல வேறு எந்த சமுதாயமும் அறிந்து வைத்திருக்கல. அதனால என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் இறங்கும் போதிலிருந்தே இவர்களை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த வேகம் முஸ்லிம்களிடத்தில் வந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் கேலிக்கேட்ல வந்து இறங்கும் பொழுது சாமுத்திரி அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன செய்யறாருன்னா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திக்குமுக்காடி நிற்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியலே. அந்த சமயத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா குஞ்சாலி மரைக்காயர், மாவீரர் குஞ்சாலி மரைக்காயர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு முழக்கத்தோடு உள்ள இறங்குறாரு. அவர் ஒரு முழக்கத்தோடு உள்ள இறங்கினாரு. எங்கள் தாய் நாடு இந்தியா, இந்த மண்ணை அந்நியர்கள் கைப்பற்ற விடமாட்டோம் அப்படிங்கிற இந்த முழக்கத்தோடு என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னிடத்தில் இருந்த 200 போர்க்கப்பல்களை எடுத்து அந்நியர்களுக்கு எதிராக, அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் களம் இறங்கினார். 1498 அப்பே என்ன அப்படின்னு சொன்னா அந்த சுதந்திர போராட்ட வரலாறு, ஆங்கிலேயர் எதிர்ப்பு வரலாறு அப்படிங்கிறது அங்கிருந்தே ஆரம்பம் ஆகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குஞ்சாலி மரைக்காயருடைய இந்த சுதந்திர போராட்டம் அவரோடு முடிஞ்சரல, அவரோடு முடிவுக்கு வந்தரல. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னா தலைமுறையினராக கிட்டத்தட்ட 97 வருடங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர்களுடைய குடும்பம் முன்னின்று ஆங்கிலேயர் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார்கள். வரலாற்று சொல்லப்படுது 1595 வரைக்கும் கிட்டத்தட்ட 97 வருடங்கள், ஒரு நூற்றாண்டு தலைமுறையினராக வாஸ்கோட காமாவினுடைய பேரரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த குஞ்சாலி மரைக்காயருடைய பரம்பரையில் வரக்கூடிய கொள்ளுப்பேர் 4வது தலைமுறையினர் என்ன செஞ்சிருக்காருன்னா எதிர்க்கிறார்கள். அதில் அவர்கள் தோற்றாங்க, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இங்கு நாம் பார்க்க வேண்டியது ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போராட்டத்தை 1498 என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கடுத்து நாம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா தூத்துக்குடியை சார்ந்த ஹாஜி ஃபக்கீர் முகமது சேட் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம ரொம்ப பிரபலமாக கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படக்கூடிய வாவு சிதம்பரனார், அவர் என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கப்பலை விலைக்கு வாங்கணும், அதை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா கடற்படையின் மூலமாக நம்ம ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த சமயத்துல 2 லட்சம் ரூபாய், இன்றைய கணக்குப்படி கிட்டத்தட்ட வந்து பல கோடிகளுக்கு சமம். அந்த 2 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாருன்னா வஉசிக்கு கொடுத்தது ஒரு முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் வரலாறு எப்படி மாறிடுச்சு, யார் பணம் கொடுத்தாரோ அவருடைய பேர் வரலாற்றில் இல்லை, பேசப்படுவதில்லை. ஆனால் யார் கப்பலை ஓட்டினாரோ அவர் என்ன செய்யப்படுறார், கப்பல் ஓட்டிய தமிழன் என்பதாக வாவு சிதம்பரனார் போற்றப்படுகிறார். வாவு சிதம்பரனார் போற்றப்படுவதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வரலாற்றினுடைய இன்னொரு பக்கத்தை ஏன் மறைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சுதந்திர போராட்ட வரலாறுல எல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. இந்த குஞ்சாலி மரைக்காரர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய 100 வருட வரலாற்றை பற்றிய ஒரு வரியை கூட பாட புத்தகத்தில் கொண்டு வருவது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய வரலாற்றை பொதுவாகவே நம்ம படிக்கிறது விட்டாச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோடனே தானா தூக்கம் வந்துடும். ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிச்சோடனே சரி கதை தான், இது அப்படியே என்ன ஆகும், அப்படியே கண்டினியூவா போகும், எங்காவது தொடரும்னு போடுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், அப்படியே ஒரு விதமான ஒரு சுணக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் எதிரிகளுடைய நோக்கம், எதிரிகளுடைய யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா வரலாற்றை மறக்கடித்து விட்டால்
பின்னால் அந்த சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது. நான் யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? அதுதான் அவர்களுடைய வேலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்கிறோம்? நாம் இந்த இந்தியாவை பாதுகாப்பதற்காக, தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக யாருமே முன்வராத நேரத்தில் இவர்களாக முன் வந்து என்ன செஞ்சாங்க? நிறைய வேலைகளை செய்தார், நிறைய தியாகங்கள். இதுல வந்து என்ன அப்படின்னா, சொத்து இழப்பு ஒரு பக்கம், உயிரிழப்புகள் மறுபக்கம், குடும்பத்தின் என்ன அது அனாதைகளாகுது, எல்லாத்தையும் முஸ்லிம்கள் தாங்கினார்கள். என்ன காரணத்திற்காக? நாம் வாழக்கூடிய நாட்டை அந்நியரிடத்தில் அநியாயமாக நாம் கைப்பற்ற விட மாட்டோம். அநியாயத்திற்கு எதிராக அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் அவன் எல்லா சமயத்திலும் அதற்கு எதிராக அவன் குரல் கொடுத்துதான். குரல் கொடுக்கக்கூடிய அந்த வழிகள் பலவாறு இருக்கலாம். சில சமயத்தில் அமைதியாக இருக்கலாம், அறப்போராட்டங்களாக இருக்கலாம், சில சமயத்தில் வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கலாம். அது வேறு விஷயம். அமைதியாக போய் அதை எப்படி சரி சென்றது அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஆனால் அநியாயம் என்று வரும் பொழுது, நாட்டினுடைய அநியாயம் மட்டுமல்ல, தன்னோடு சார்ந்த ஒரு நபர் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயத்தையும் பார்த்துட்டு ஒரு முஸ்லிம் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் அமைதியாக இருக்கக்கூடாது. அதனால தான் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இனவெறி அப்படின்னா என்ன? அசபியத் என்பதாக என்ன செய்வாங்க, அரபியில் சொல்லுவாங்க. அசபியத் அப்படின்னா என்ன? இனவெறி அப்படின்னு சொன்னா என்ன? இனவெறி அப்படிங்கிறது, என்னுடைய கூட்டம் போர் செய்யறாங்க, அவர்களோடு சேர்ந்து போர் செய்யறது, எதிர்க்கிறது, இது இனவெறியா அப்படின்னு கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இனவெறிங்கிறது அதுக்கு பேர் கிடையாதுப்பா. உன்னுடைய சமுதாயம் அநியாயம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட எல்லாம் எங்க குடும்பம் தான், எங்க ஆளுக தான் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செய்யற? அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற இல்ல, இதுக்கு பேர் தான் இனவெறி. இது இவர் எங்க ஜமாத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே அவர் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பது இனவெறி. இவர் என் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே அவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு முட்டு கொடுப்பது இனவெறி. இது என்ன அப்படின்னா நியாயமான போக்கு கிடையாது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் நம்முடைய மார்க்கம் கற்றுத்தரக்கூடியது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ அலன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யணும்? நீதத்தை நிலைநாட்டணும், அவ்வளோ. அது எப்படிங்க? அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அது அந்த ஆப்போசிட்டா நான் பேச வேண்டியது, யாருக்கு பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னா, எங்க அத்தாவுக்கு எதிராக பேச வேண்டியது இருக்கு, பரவாயில்ல, நீங்க பேசித்தான் ஆக வேண்டும். உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு எதிராக இருக்கு, பேசித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? சத்தியத்தின் மீது தான் அல்லாஹுடைய உதவி இருக்கு. எனவே சத்தியத்தோடு ஒரு முஸ்லீம் சேர்ந்து இருக்க வேண்டும். சில விஷயத்துக்கு வருவோம். இப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்கள் குஞ்சாலி மரைக்காரருடைய குடும்பம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இந்த நாட்டை அந்நியர்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறாங்க. அவங்க உள்ள முதல்ல வரும் பொழுது ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு தான் வர்றோம், எங்களுக்கு வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல உள்ள வர்றாங்க. இந்த நோக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே அறிந்தவர்கள் முஸ்லீம்கள். எனவே அவர்களை எல்லா சமயத்திலும் எதிர்த்தார்கள். சரி, வந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வீரியம் இருக்கு, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. இது எப்போ ரொம்ப வேகமா மாறுது அப்படின்னு சொன்னா, 1700 தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, குறிப்பாக இந்த ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி உள்ளே வந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆங்கிலேயர்களுடைய இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் தீவிரமடையும். ஆனாலும் கூட முஸ்லீம்கள் யாரும் சும்மா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? எல்லா தரப்பிலும், இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா, இந்தியாவினுடைய வடக்கு பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிராஜுத் தௌலா, இந்தியாவினுடைய தெற்கு பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா திப்பு சுல்தான், மைசூர் புலி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த புகழப்படக்கூடிய அந்த திப்பு சுல்தான், 2 பக்கத்திலும் என்ன செய்யறாங்க? இவர்களுக்கு கடுமையான டஃப் கொடுக்குறாங்க. எங்கேயுமே என்ன செய்ய முடியல, இவங்க உள்ளேயே வர முடிய மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் எதிர்ப்பு, என்ன செஞ்சாலும் எதிர்ப்பு அப்படிங்கிற என்ன காரணம்? இவருடைய உள்நோக்கத்தை முஸ்லீம்கள் நாம் புரிந்து வந்துட்டோம், அவ்வளவுதான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த எந்த விதமான உள்நோக்கத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாத சமூகமாக நாம மாறிவிட்டோமே அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகவும் கவலை குறித்தான ஒரு விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர்கள் 2 பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்தியாவை என்ன செய்ய முடியாது, நாம
கைப்பற்ற முடியாது அப்படின்னு ஆங்கிலேயர்களுடைய பார்லிமெண்ட் அளவுல பேசப்படுதுன்னு சொன்னா இவர்கள் எவ்வளவு தைரியசாலிகளாக, எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு இவர்கள் இருந்திருப்பார்கள். சரி, இவர்களை டைரக்டா என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. என்ன செய்யலாம்? இவர்களுடைய வளமையான செயல் என்ன? சூழ்ச்சி செய்யணும். சரி, சூழ்ச்சி செய்யறதுக்காக யாரை எடுக்கலாம்? சூழ்ச்சி செய்வதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களையே தேடுகிறார்கள். முதல்ல அதான் நடக்குது. வெளியில அவர்களுக்கு நெருக்கமான சில இந்தியர்களை உள்ள இணைக்கிறாங்க. சில இந்தியர்களை உள்ள இப்படியே என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நெருக்கத்துக்கு போய் என்ன செய்யறாங்க, அவர்களை எப்படியாவது ஏமாற்றி அவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு உணர்வோடு தான் அவர்கள் இந்த சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிராஜு தௌலா அவரும் என்ன செய்யறாரு, அந்த பிளாஸ்டிக் போர்ல அவர் சிறை பிடிக்கப்படுறார். அதற்கு பிறகு அவர் கொலை செய்யப்படுறார். இன்னொரு பக்கம் திப்பு சுல்தான் அவர் கொலை செய்யப்படுறாங்க. இவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் ரொம்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரொம்ப வீரத்தோடு சொல்றாங்க, இனிமேல் இந்தியா நமக்கானது, இனிமேல் இந்தியா நமக்கானது. யோசிச்சு பாருங்க, 2 முஸ்லீம்கள் எப்படி அவர்கள் போர் செஞ்சிருப்பாங்க, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இதை நாம பேசுறத விட என்ன அப்படின்னு சொன்னா அதே ஆங்கிலேயரை சார்ந்த ஒரு மாணவன் பேசுறான். திப்பு சுல்தான் ஆகட்டும், சிராஜு தௌலாவாகட்டும், அவர்களை பத்தி நம்ம எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது கட்டுரைகளாக பக்கங்கள்ல என்ன ஆகாதுன்னா அது முடியாது, மாறாக அது புத்தகங்களாகவும் வால்யூம்களாகத்தான் மாறும். அவ்வளோ விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்து முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நூற்றாண்டுல லண்டன் மியூசியத்துடைய 2ஆம் நூற்றாண்டினுடைய அந்த விழாவுக்கு இந்தியாவினுடைய அந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி பகவான் கித்வானி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன செய்யறாரு சொன்னா இந்திய அரசு சார்பில் அவர் கலந்து கொள்றார். அவர் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கிறாரு, த ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான், திப்புவின் வால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் எழுதினார் அசல் இங்கிலீஷ்ல, தமிழ்ல திப்புவின் வால் அப்படிங்கிற அந்த இதுல வந்திருக்கு. இவர் 1923 இன்றைய கராச்சி, அதாவது பிரிக்கப்படாத இந்த இந்தியாவினுடைய அந்த கராச்சி பகுதியில் என்ன செஞ்சாரு, அவர் பிறந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு கவிதை ஆசிரியர். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நாவல்கள் எழுதுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா இவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் லண்டன் மியூசியத்துக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன செஞ்சாருன்னா அந்த நாட்டை சார்ந்த, இங்கிலாந்தை சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சாரு, என்னை சந்திச்சாரு. சந்திச்ச உடனே என்ன செஞ்சாருன்னா, நீங்க இந்தியர் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா நான் இந்தியர் தான் அப்படின்னு என்ன உடனே என்னை அப்படியே கட்டி அணைச்சிட்டாரு. அப்படியே கட்டி அணைச்சிட்டாரு. அப்படியே சொன்னாரா, நீங்க எவ்வளோ புண்ணியவான்கள், மிகப்பெரிய வீரர்கள், பாக்கியசாலிகள் அப்படின்னு பேசிக்கிட்டே போனார். அப்ப என்ன விஷயம் சொல்லி ஏன் இப்படி என்ன செய்யற அடுங்கிட்டே போறியே, இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்ன சொன்னாரா, நான் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், நான் என்ன செய்யறேன்னு சொன்னா திப்பு சுல்தானை பத்தி பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் அந்த பையனுடைய வார்த்தை சொல்றாங்க, அனுபவிக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் பெற்றிருந்த ஒரு மன்னர் எதிரியிடம் மண்டியிடாமல் தனது நாட்டை அந்நியர்களிடத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுகபோகமான எல்லா வசதிகளையும் விட்டார். தனது உடலில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வீரசாவை மனமுவர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தன்னிகரற்ற மாவீரர். அந்த மாவீரர் எந்த நாட்டுல வாழ்ந்தாரோ அந்த இந்தியாவிலிருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை புகழ்றது, நீங்க உங்களை பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பகவான் கித்வானி சொல்றாரு, அவனுடைய இந்த வாசகம் இருக்கு என்ன அப்படியே என்ன சொன்ன ஒரு உழு கொடுக்கிருச்சு. என்னடா நம்மளும் இந்தியாவில தான் வாழ்ந்திருக்கோம், திப்பு சுல்தான் கேள்விப்பட்டோம், ஆனா இவன் இவ்வளவு பேசுறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா அதற்கு பிறகு திப்பு சுல்தானை இவர் ஆராய ஆரம்பிக்கிறார். திப்புவை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிப்பில் ஏற்பட்ட விளைவாகத்தான் நான் எழுதிய இந்த புத்தகம் திப்புவின் வால் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்ல இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சொல்ல வருவதே, அதாவது எதிரிகள் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய அந்த வீரத்தை, முஸ்லீம்களுடைய அந்த சாகசங்களை அங்கீகரிக்கிறார்கள். நாம பேசக்கூடிய இந்த வரலாறு எல்லாமே எந்த காலத்தில் நடந்ததுங்க? 1857க்கு முன்னாடி நடந்தது.
1857க்கு முன்னாடி, அதாவது எதை இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்றை தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி நடந்தது இதுவெல்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடுதலை போராட்ட வரலாற்றை அவர்களுடைய அந்த கணக்கீட்டினுடைய அந்த விஷயத்துல தான் என்ன ஆகுன்னு சொன்னா, திப்பு சுல்தான் என்ன செய்யப்படுறாரு, விடுதலை போராட்ட வீரராக அங்கீகரிப்பதில் இன்னைக்கு என்ன ஆகுன்னு சொன்னா, ஏதோ ஒரு விதமான ஒரு சங்கடமான ஒரு சூழல். கர்நாடகாவில் அந்த ஒரு ஒரு 9 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில அவர்களுடைய அந்த அந்த மாநிலம் சார்ந்த சில விஷயங்கள் நடக்கும், சில திருவிழாக்கள் நடக்கும். அதுல திப்புவை புகழ்ந்து அவருடைய அந்த வீரத்திற்காக என்னன்னா ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ப்ரோக்ராம் எல்லாமே என்னன்னா கடந்த 2-3 வருடங்களாக கேன்சல் ஆயிடுச்சு. அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்? திப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. எப்படி சொல்ற, இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அவர்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றை நிர்ணயிப்பது 1857க்கு பிறகு, அந்த சிப்பாய் கழகத்துக்கு பிறகு. கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் அதற்கு முன்பாக 360 வருடம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக போராடி இருக்கிறோம். அந்த வரலாறு முழுக்க என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ திப்பு சுல்தான் அவர்களுடைய மரணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாருங்க, நம்மளுடைய அந்த சிராஜு தௌலா அவருடைய மரணம். இதற்கு பிறகு சரி எல்லா வீரர்கள் மௌத்தாயிட்டாங்க, அப்படியே இந்தியாவை முழுசாவும் கைப்பற்றிட்டாங்களா? இல்லை. அதற்கு பிறகு உலமாக்கள் முழுக்க என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் களம் இறங்குகிறார்கள். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உலமாக்களுடைய அந்த களம் இறங்குதல் அப்படிங்கிறது அவர்களுக்கு இன்னும் பெரிய என்னாச்சுன்னு சொன்னா ஒரு சவாலாக மாறிடுச்சு. திப்பு சுல்தான் அவர்களுடைய மரணம் அதற்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு, அதாவது திப்பு எப்போ வஃபாத் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா 1798 அவர் கொலை செய்யப்படுறார், ஷஹீதாக்கப்படுறார். அதற்கு பிறகு 1803 இந்த 4 வருடத்துக்கு பிறகு டெல்லியினுடைய செங்கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. டெல்லியினுடைய அந்த செங்கோட்டையை ஆங்கிலேயரை கைப்பற்றி ஆங்கிலேயர்களுடைய கொடி என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்க பறக்குது. செங்கோட்டையில அந்த கொடி பறக்குது. இதற்கு பிறகு மெல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் மக்களுக்கு மத்தியில தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் மக்களுக்கு மத்தியில திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு சூழல் மோசமாயிருச்சுன்னு சொன்னா, எந்த நேரத்திலும் மஸ்ஜிதுகள் இடிக்கப்படலாம், எந்த நேரத்திலும் மதரசாக்கள் குறிவைக்கப்படலாம், எந்த நேரத்திலும் தொழுகைக்கு தடை செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழல் 1803 ஏற்பட்டுச்சு. இது இன்னைக்கு நம்ம கேட்கறக்கு ஆச்சரியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிதானே? ஏன்னா சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த தருணத்தில் நாம் சுதந்திர காற்றை உணரவில்லை. மாறாக ஆங்கிலேயன் என்னென்ன அதிகாரத்தை மக்களின் மீது திணித்தானோ அதே போன்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலையைத்தான் இன்றைய சூழலில் நாம் பார்த்தோம். வடநாடு முழுக்க என்ன செய்யப்படுதுங்க, யூபி ஆகட்டும், அதே போல மத்திய பிரதேஷ் ஆகட்டும், எத்தனையோ இடங்கள்ல மஸ்ஜிதுகள் என்ன செய்யப்படுது, தகர் தெரியப்படுது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடம் இருக்கு, இது சிவனுடைய இடம் என்பதாக, கோயில் இருந்துச்சு அப்படிங்கிறதாக அற்பமான காரணங்கள். இந்த காரணத்துக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொன்னா தொல்லியல் துறை, அதே போல நீதிமன்றங்கள் எல்லாம் பின்னாடி பேக் சப்போர்ட்ல வச்சுட்டு என்ன செய்யறாங்க, எல்லா வேலைகளையும் இன்றைக்கு நடத்தாட்டி கொண்டிருக்கிறார். நான் ஹோலி பண்டிகை கொண்டாட போறேன், எனவே பள்ளிவாசலுக்கு நீ பருதா போட்டுக்கோ அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இன்றைய இந்தியா இது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயர்களுடைய இந்த எதிர்ப்பு குரல் தந்தே ஆகும். அவங்களுடைய இந்த மக்களுடைய மீது திணிக்கக்கூடிய இந்த அதிகாரத்திற்கு எதிர்ப்பு குரல் தந்தே ஆகுங்கிறதுக்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, மௌலானா ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனார் ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்கன்னா அன்றைய தினத்துல ஒரு ஃபத்துவாவை கொடுக்குறாங்க. அந்த ஃபத்துவா தான் அதற்கு பிறகு முழு இந்தியாலையும் ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுச்சு. அது என்ன ஃபத்துவா? இந்தியா இனிமேல் பாதுகாப்பான நாடு கிடையாது, மாறாக இது போருக்குண்டான நாடு, தாருல் அம்னு தாருல் ஹர்ப் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஃபிக்குல அந்த மார்க்க சட்டத்தில் 2 விதமான அந்த புழக்க வார்த்தைகள் இருக்கு.
தாருல் அம்ன் அப்படின்னு சொன்னா அது அமைதியின் இடம், பாதுகாப்பின் இடம். அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த அரசுக்கு எதிராக யாரும் எந்த கிளர்ச்சிகளையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது தேச துரோகம், அப்படி செஞ்சா அது தேச துரோகம். இன்னொன்றுக்கு தாருல் ஹர்ப். தாருல் ஹர்ப் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பது தவறு, எனவே இந்த இடத்தில் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பது இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, மார்க்கம் இதை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா இந்த ஃபத்துவாவை முன்னெடுக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபத்துவா என்ன ஆகுன்னு சொன்னா நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஃபத்வாவை அடிப்படையாக வைத்து, அந்த மார்க்கத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையாக வச்சு முஸ்லீம்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபத்வா கொடுத்துட்டு அவர் அப்படியே ஒரு ஓரமா பள்ளிவாசல்ல உட்காந்துட்டாரு அப்படின்னு நினைக்க முடியாது, அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபத்வாவுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய மாணவர்களை ஒன்று சேர்க்கிறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மாணவர்களை ஒன்று சேர்க்கிறாங்க. சயீத் அஹமத் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ஷாஹ் இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மௌலானா முஹம்மது யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மௌலானா அப்துல் ஹை ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் அந்த குழுவினுடைய அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்த்த குழுவினுடைய மிக முக்கியமான நபர்கள். இவர்கள் எல்லாத்தையும் எச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு சிறு படையை உருவாக்குறாங்க. இந்த சிறு படைக்கு முதல்ல என்ன தெரியுமா செய்யறாங்க, அவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில தர்பியத்துகளை செய்யறாங்க, அவர்களை பண்படுத்துகிறார்கள். சுய ஒழுக்கம், சுய தொழில், சுய முன்னேற்றம், சுய கட்டுப்பாடு, வணக்க வழிபாடுகளில் ஆர்வம், உடற்பயிற்சி, இராணுவ பயிற்சி, குதிரையேற்றம், ஆயுத பயிற்சி, சமூக சீர்திருத்தம், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, உயர் ஜாதி இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்தல் போன்ற நல்லிணக்கம், நற்பண்புகளை மக்களிடம் ஏற்படுத்தி இந்த அடிப்படையில துடிப்பு மிக்க ஒரு வாலிப சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். இந்த படையினுடைய ஆரம்பத்துல என்ன செய்யறாங்கன்னா வெறும் 50 பேர் ஒன்று செய்றாங்க. 50 யங்ஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க ஒன்று சேர்றாங்க. அதற்கடுத்து இந்த 50 யங்ஸ்டர்ஸோட என்ன செய்யறாங்கன்னா நாடு முழுக்க சுத்தி வர்றாங்க. இந்த நாடு முழுக்க சுத்தி அவர்கள் இந்த விஷயத்தை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பாக முதல்ல ஹஜ்ஜுடைய அமலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்கத்தாவில் இந்த படை ஒன்று சேர்றாங்க. அப்படி ஒன்று சேரும் பொழுது நாடு முழுக்க பயணித்ததனுடைய விளைவு 800 பேர் அந்த படையில சேர்ந்துட்டாங்க. 800 பேர் சேர்ந்துட்டாங்க. 800 பேர் கல்கத்தாவிலிருந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த மினாவில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு போர் பிரகடனம் செய்யறாங்க. 1821 இந்த 800 வீரர்களையும் அடைத்து கொண்டே செய்யறாங்க. அங்கு ஹஜ்ஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மௌலானா அங்க இந்த இடத்துல ஒரு எல்லாத்துலையும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சத்திய பெறமான ஒரு பையாத்து வாங்குறாங்க. உயிரை கொடுக்கணுங்கிற பையத்து வாங்குறாங்க. எங்க வச்சு? மினாவில் வச்சு வாங்குறாங்க. 800 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதை போல இந்த பையாத்தில் அவர்கள் ஒன்றுபட்டார்கள். இந்த பையத்தை செஞ்சாங்க. எல்லாருமே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பையத்தில் அவர்கள் செஞ்ச இந்த சத்தியத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாறு இன்னும் நீளமா இருக்கு. ஆனால் இந்த மௌலானா அவர்கள் உருவாக்கிய இந்த படை இதை எப்படியாவது பலகீனப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆங்கிலேயர்களால் ரஞ்சித் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீக்கியர் என்ன செய்யப்படுறார், அவர் விலை கொடுத்து வாங்கப்படுகிறார். அவர் மூலமாகவே கடைசியாக மௌலானா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொலை செய்யப்படுறார். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வரலாறுக்கு ரொம்ப நீளமான வரலாறு, ஒரு நீளமான வரலாறு. இந்த நீளமான வரலாறு முழுக்க நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் நாம இந்த வரலாறுகளில் புரிந்து கொள்ள வேண்டியது சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது வெறும் 200 வருடத்தினுடைய போராட்டம் கிடையாது. அதற்கு முன்பாக, அதாவது 1857க்கு முன்பாக 360 வருடம் அப்பவே என்னாச்சுன்னு சொன்னா அந்த சுதந்திர போராட்டம் ஆரம்பமாயிருச்சு. அன்றிலிருந்து இந்த நாடு சுதந்திரம் அடையக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் முஸ்லீம்கள் எந்த இடத்திலும் பின்வாங்கல. காரணம் என்ன தெரியுமா? நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஆசையும் கிடையாது, எந்த விதமான ஆசையும் கிடையாது. அதனால்தான்
சயீத் அஹ்மது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த 800 பேர் கொண்ட இந்த படை அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படி மாறிட்டாங்கன்னா 10,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படையாக மாறி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு நீளமான ஒரு அகலமான ஒரு பரவலான ஒரு பகுதியை என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இவங்க கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றின பிறகு ஆங்கிலேயர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சரிப்பா நீங்க எது வரைக்கும் கைப்பற்றி இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கானது, அங்க நீங்க ஆட்சி செஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, இதை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன நேரத்துல மௌலானா சயீத் அஹ்மத் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், இந்த நாட்டை ஆட்சி செய்யணும், நான் மன்னனா இருக்கணும், இந்த நாட்டினுடைய அதிகாரம் எல்லாம் எனக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்யல, இந்த போரில் நான் இறங்கவில்லை, மாறாக இந்த நாட்டிலிருந்து அநியாயக்காரர்களாகிய உங்களை வெளியேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் சூளுரைத்தார்கள். நிமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இது எல்லாமே நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒன்றும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாறு. ரெண்டாவது, அநியாயத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் எல்லா காலத்திலும் நாம் என்ன செஞ்சோம், நாம் துணிந்து நின்றோம். அடுத்த விஷயம், ஆனால் இந்த எல்லா வரலாறுகளையும் நாம் மறந்து விட்டோம். வரலாறுகளை மறந்ததினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மை பற்றிய எதிர்ப்பான பல விஷயங்கள் வருது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு என்ன இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு வரலாறுகள் தெரியாம போச்சு. எவ்வளவு தவறான வரலாறுகள் திரிக்கப்படுது, அந்த எல்லா இடத்துலையும் என்ன செய்யறோம், இருந்திருக்கலாமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நாம் கடந்து போகிறோம். நினைவுக்கல்லாம் இல்லடையலே. அதனால வரலாறுகளை சரியாக அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் மட்டும்தான் நாம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடைமுறையில் இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சூழல்களை மாற்றி தந்து இந்த நாட்டை எல்லா மக்களுக்குமான பாதுகாப்பான நாடாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.